warm welcome to everyone. Happy Women's Day and Arabic Kuturoda 7th anniversary-யும் இன்னைக்கு சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு we will have a prayer song. கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. முதல்ல எல்லாருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இவங்க எவ்வளோ நேரம் மகளிர் தினத்தை பற்றி எல்லாம் பேசினாங்க. எப்படி வந்து போராடி அவங்க அதாவது அந்த சேலரி அப்படிங்கிறப்ப ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேறன்னு இருந்தது. அவங்க போராடி 2 பேருக்கும் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி அதில் வெற்றி அடைஞ்சு அந்த ஒரு இதை பற்றின விஷயந்தான் அவங்க ஷார்ட்டாக சொன்னது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்களை விட நிறைய விடயத்தில் கம்பீட் பண்ணுறதுல இருந்து ப்ளஸ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறப்ப நம்ம பெண்களால் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்களால் செய்ய முடியாது. நீங்களே பாருங்க, காலையில் எழுந்து வீட்டில் ஒரு பக்கம் காலிங் பெல் அடிக்கும், இந்த பக்கம் கிச்சனில் இருப்போம், இந்த பக்கம் பசங்களுக்கு எதாவது எடுத்து வைக்கணும், இந்த பக்கம் சர்வெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நிறைய மல்டி டாஸ்கிங் நம்மளால பண்ண முடியும், நம்மளால ஞாபகம் வச்சுக்கவும் முடியும், நம்மளால பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்பவும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு செய்யறதை செய்யறோம். அதையும் மீறி இவங்க சொன்ன மாதிரி வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ நாள் கடந்து போயிடுச்சே, நம்ம வயசாயிடுச்சு, இனிமே என்ன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த வயசுனாலும் பரவாயில்லைங்க. வயது ஒரு நம்பர் தான். வயதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நிறைய நான் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய குரூப்ல போய் பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ டேலண்ட் உள்ள வச்சிருக்காங்க தெரியுமா? கவிதை எழுதுறதுல இருந்து, நடனம் ஆடுறதுல இருந்து, எல்லா விதமான போட்டி, கோல போட்டியில இருந்து நிறைய அவங்க காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. எல்லாத்துலயுமே எந்த வயசானாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவ்வளோ ஆர்வத்தோட வராங்க. அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸுக்கு போனப்ப நான் பார்க்குற எல்லாரும் எவ்வளோ ஆர்வத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது அமைச்சு கொடுக்குறப்ப அவங்களுடைய அந்த டேலண்ட் எல்லாம் எக்ஸ்போஷர் ஆறதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுக்குறப்ப டெஃபரெண்டா அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் நிஜம். அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? இவங்க எல்லாரையும் பார்க்குறேன். இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகழகாக பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் நான் இந்த சமையல் ஃபீல்டுக்கு வரலன்னா ஒரு கிராஃப்ட் டீச்சராக ஆயிருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறப்போ எங்கள் பெரியம்மா தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு என்ன சொல்றது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் எடுப்பேனாக்க ஒரு சாரீ எடுத்தா, ஒரு பெட்ஷீட் எடுத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உட்காந்து போடுவோம். ஒரு 2 நாளில் முடிச்சிடுவோம். அதே மாதிரி ஒரு குரோஷால இருந்து, நிட்டிங்ல இருந்து, டாட்டிங்ல இருந்து எவ்ரி திங் எங்க பெரியமா தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். டால் மேக்கிங் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா டால் மேக்கிங் நிறைய விதவிதமா பண்ணணும். எனக்கு அந்த டால் மேக்கிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு கிரியேஷன், அதாவது நம்ம என்ன செய்யறது, ஸ்டிச்சஸா இருந்தாலும் சரி, ஒரு டால் மேக்கிங் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மனசு லைட்ஸ் அதை செய்யறப்போ அது ஃபினிஷ் ஆகி ஒரு உருவத்துக்கு வருது பாருங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. பணத்தினால கிடைக்காது அந்த ஆத்ம திருப்தி. அந்த கிரியேஷனை நம்ம முடிச்சிட்டு நம்ம பாக்குறப்ப நம்மளா இது பண்ணோம், நம்மளால இது பண்ண முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. ஆனா ஆத்ம திருப்திங்கிறது அவங்கவுங்களுக்குள்ளேயே அனுபவிக்கிற ஒரு விஷயம். அது வேற யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள்ல ஆத்ம திருப்தி உண்டு. எனக்கு கடவுள் பக்தி அதிகம். அதே மாதிரி என்ன சொல்றது, எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில நானா தேடி போகல, தானா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அமைஞ்சப்போ நான் அதை சரியா என்ன சொல்றது பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வளர்ந்தப்ப சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பாவோட 4 பிரதர்ஸ், 3 சிஸ்டர்ஸ், பிளஸ் எல்லாரும் சின்ன குழந்தைங்க எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் இருந்த ஒரு குடும்பத்துல தான் நாங்க வாழ்ந்தது. அப்படி பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் எங்களை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தது ஹிந்தி கிளாஸ் போனோம், சான்ஸ்கிரிட் கிளாஸ் போனோம், வீணை கத்துக்கணும், வாய்ப்பாட்டு கத்துக்கணும். கொஞ்ச நேரம் கூட எங்களுக்கு ஃப்ரீ டைம் விட மாட்டாங்க. சாயந்தர நேரத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் விளையாடுறோம் தோட்டத்துல. அது போக அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அப்புறம் வீட்லயே சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி எங்களை ரொம்பவே இது பண்ணி வச்சாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன சொல்றது, சோசியல் மீடியா கிடையாது. டெலிவிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் 77ல நடந்தது. அப்பதான் கலர் டெலிவிஷனே வந்தது. அதுக்கு முன்னால அதெல்லாம் கிடையாது. ஸ்லோகங்கள் வாசிக்கிறதுல இருந்து, சுவாமி பூஜை பண்ணதுல இருந்து எல்லாம் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில கத்துக்கிட்ட விஷயம் தான். அந்த சான்ஸ்கிரிட் கிளாஸுக்கு போறப்பதான் ஓகே ப்ரொனன்சியேஷனுங்கிற ஒரு விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹிந்தி கிளாஸுக்கு போறப்பயும் we learn a lot. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரைசர், அதாவது எங்கள் தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலையில எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சிடும். 5 மணிக்கு படிக்கிறதுக்கு உட்காந்துடணும்.
ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறப்ப ஒரு 3 பாத்ரூம் தான் இருக்கும், எல்லாருமே குளிக்கிறதுக்கு போகணுங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அங்கே எல்லாரும் எழுந்திரிக்கிற முதல்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே எழுந்திரிடுவேன். நானும் என் சிஸ்டரும் அந்த மாதிரி தான் 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாரும் வந்து உட்காரத்துக்கு முன்னாலேயே குளிச்சுட்டு வந்துடுவோம். 4 மணிக்கே ஒரு 5 o'clock வந்து படிக்கிறதுக்கு உட்காந்துருவேன் ரெடியாக. ஸோ அந்த மாதிரி வளர்ந்ததுனால வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. சொல்றதுலேருந்து அதாவது ஒரு ஹைஜீன், எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளேட் இருக்கும், அவங்கவுங்க கழுவி வைக்கணும், அவங்கவுங்களுக்கு தனி டம்ளர் இருக்கும், எச்ச பண்ணி குடிக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஹெல்த்து, ஹைஜீனு ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கு எல்லா விஷயமே நம்ம கற்றுக்கிட்டோம். ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறப்ப வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் கூட வந்து சமையலுக்கு ஒரு ஆள் உண்டு, ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் வந்து எத்தனையோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கே வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் இன்னைக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஒரு இது பேசுவோம், ஆனால் அடுத்த நிமிஷம் அதை மறந்துடணும். நெக்ஸ்ட் மினிட் வந்து வி ஹாவ் டு கண்டினியூ. நான் எல்லா லேடிஸ்கிட்டையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, நெவர் கேரி எனிதிங். நம்ம வந்து மனசு வந்து குப்பை தொட்டி கிடையாது, ஓகேங்களா? எப்பயோ 10 வருஷத்துக்கு மேலே யாரோ ஏதோ பேசியிருப்பாங்க, அதை இன்னும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறிக்கிட்டே இருப்போம். தட் இஸ் நாட் த கரெக்ட் திங். யூ ஹாவ் டு நம்ம வீட்டுக்கு போய் எப்படி வெளியில் போடுறோம், இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எந்த விதமாக வேண்டாதது, நம்மளுக்கு மனசு கஷ்டத்தை கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டணும். அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது யாராக இருக்கணும், சரி நம்ம ஹஸ்பண்டே நம்ம கிட்ட ஏதாவது பேசிக்கலாம் மனசு கஷ்டப்படி, ஆனால் அதையும் நம்ம உள்ளே வச்சுட்டே மறிக்கிட்டே இருப்போம். தட் இஸ் நாட் த கரெக்ட் திங். நாங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுவேன், நான் சிரிச்சிட்டு நான் படிக்க வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ஐ நெவர் கேரி எனிதிங். அது அந்த அந்த விஷயத்துல ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஏன்னா எதுக்கு வந்து நம்ம வந்து அஃபெக்ட் ஆகணும், நம்ம எது தப்பு ஸ்பைலனாக்கா நம்ம எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? ஒரு பெண்ணாக இருக்கிற வந்து ஒரு சக்திங்க. அந்த சக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எது பண்ணாலும் அது வந்து பவுன்ஸ் பேக். அதை வந்து யார் கல் இருந்தாலும் சரி, வேறு எது இருந்தாலும் சரி, அது வில் பவுன்ஸ் பேக். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து ஒரு சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்க மற்றவங்களோட இது வந்து நம்ம மேலே வந்து நம்மளுக்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு விடக்கூடாது. தட் இஸ் த மெயின் திங். இப்போ நீங்களே வந்து வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறப்ப, உனக்கு வேறு வேலை இல்லை, இந்த வயசில் எதுக்கு பண்ணுற, இது என்ன பண்ண போகிற, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போறியா, எத்தனையோ கேள்விகள் வந்திருக்கலாம் உங்கள் வீட்டில். ஆனால் அதையும் தாண்டி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அந்த மனசு ஒரு தைரியம் வேணும். மனசுல ஒரு அந்த அந்த சக்தி அப்படின்னு சொல்றது வந்து நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிறது. நம்ம லலிதா சாஸ்திரம் படிக்கலாம், லலிதா தேவியை பார்க்குறப்பல நம்ம வந்து ஒவ்வொரு தடவை நினச்சிக்கிறப்ப நம்ம சக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூ பிகம் நிஜமாவே ஒரு நம்மள பாசிட்டிவ் தாட் இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த மாதிரியே மாறிடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயம் செய்யறதுல வந்து நமக்கு எப்பவுமே கஷ்டம் தெரியாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயமா செய்யறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. ஒரு சர்வெண்ட் வரலையா, ஒரு பாத்ரூம் கழுவினா கூட அது கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன், இஷ்டப்பட்டு தான் செய்வேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு தான் செய்வேன், கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இஷ்டப்பட்டு செய்யறப்ப அதனுடைய சிரமம் தெரியாது. இப்போ இவங்க சொன்னாங்க சாதிச்சேன்னு சொல்லிட்டு, அது சாதனையா நான் இன்னைக்கு நினைக்கிறேங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது, இவங்க சொல்ல மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸா இருக்கிறேங்கிற அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு நான் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு உபயோகரமா இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி, அந்த திருப்தி தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஆடிட்டர் தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து புக்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அவர் அதை நல்லா குறைச்சிட்டு வந்து இதில் வந்து தேவைப்படும். எப்போவுமே வந்து நாங்கள் வந்து மசாலா பவுடர் கம்பெனி வச்சுருந்தோம். 20 years சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணோம். ஆனால் இந்த கோவிடுக்கு முதல்ல வந்து சரி பசங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க, இனிமேல் குறைச்சிட்டு வந்தல, நம்மளுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபெல்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு தான் ஓடணும். காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு, குழந்தைங்கள்ட்ட பார்த்துட்டு, அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இதை பார்த்துட்டு திரும்ப நைட்டுக்கு அந்த மாதிரி அதோட புக்கு எழுதுறது, அது ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது, அந்த மாதிரி பல வேலைகள், மேகசினுக்கு எழுதுறதுலேருந்து டெலிவிஷன் ஷோஸ்க்குலேருந்து, அப்புறம் லைவாக இந்த மாதிரி லேடிஸ் கிளப்ஸுக்கு போயிட்டு அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுலேருந்து வெளியூருக்கு போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஆகணும். என் வாழ்க்கையில் வந்து பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. பிளான் பண்ணாதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா இந்த நாள் திரும்ப கிடைக்காது நம்மளுக்கு. இந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நான் ஆக்சுவலி ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சிருவேன். இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக் போட்டுட்டே வருவேன். ஓ அப்பா இன்னைக்கு வேலை முடிச்சாச்சுன்னு. அண்ட் ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்டேஜ் போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து குழந்தைங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க, அவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. என் பேரனே இப்போ வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பெரிய பேரன் இருக்கான். ஆனால் வந்து அங்கே போகிறப்ப கூட வந்து நம்மளுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என் பேரன் வந்து அவனுக்கு மென்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நானம்மா எனக்கு வந்து இந்த மசாலா தோசை பண்ணி கூட, அதை பண்ணி கூட, இதை பண்ணி கொடுத்து மெனு போட்டு, ஸோ அவங்க ஃபாரினர்ஸுக்கு அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க அப்படி ஒரு லேஷ் பண்ணிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்காக காரம் கம்மியாக போட்டு செஞ்சால் கூட. ஸோ அந்த ஃபுட்டுங்கிறத ஒரு விஷயம் வந்து
எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்மளவங்க நில வேற்று நாட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு விதவிதமா சாப்பிட்றப்ப அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க ரிலீஸ் பண்ணி அதை விரும்பி சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு பாராட்டு தெரிவிக்கிறப்ப அதுல ஒரு சந்தோஷம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. அது வந்து நம்ம எந்த விதமா வேணாலும் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக பண்ணலாம், மென்டலாக பண்ணலாம், நம்ம வந்து மற்றவங்க வேலையை ஷேர் பண்ணி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப வந்து எனக்கு இன்னொரு ஆத்ம திருப்தி கொடுத்த விஷயம் வந்து இந்த கிரீடம் பண்ணுறது. இங்கே கிருஷ்ணர் கோயில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் தேவஸ்தானத்துக்கு நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சுவாமிக்கு அலங்காரத்துக்கு கிருஷ்ணருக்கு வந்து கிரீட்டம் பண்ணி தருவேன். அது கூட ஆக்சிடென்ட்லாம் அமைஞ்சது தான். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இவங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், என்ன வேணா பாருங்க. அது வந்து பிளாக் கலர்ல கொண்ட மாதிரி போட்டு அதுக்கு வந்து டிஃப்ரெண்டா சம்கி வச்சு கோல்டு கலர் இது வச்சு அது மாதிரி வச்சு தைச்சி கொடுப்பேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுக்குற விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமுங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு சுவாமிக்கு வந்து நம்ம உபயோகமா ஒன்று பண்றப்போ அது அவங்க அங்க வச்சுட்டு அதை பார்த்து ரசிக்கிறப்ப அதுல ஒரு தனி திருப்தி. அதுதான் என்ன சொன்னா, இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதனால நான் சொல்றேன். அந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த விஷயத்த மட்டும் நான் விடலை, அதை வரைக்கும் வச்சிருக்கேன். மற்றபடி வந்து இது எல்லாம் விட்டாச்சு, ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், அது எல்லாத்தையுமே எப்பவுமே விட்டாச்சுன்னு வச்சுப்பாங்களேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட எல்லாமே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி விஷயம் தான். இப்போ புக் எழுதுறத குறைச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 30 குக்கரி புக் எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு மாறிட்டாங்க. எல்லாரும் வந்து புக்கு வாங்குறதுங்கிறது, அதாவது இப்போ நம்ம தலைமுறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கூட ப்ரிஃபர் பண்ணுறது புக்ஸ் தான். நம்ம வந்து ஃபோன் எடுத்து பார்க்கறதுக்கு ஓகே இந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ண 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ப்ரிஃபர். ஆனால் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்னுடைய எண்ணம் வந்து வேறு மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்போதும் வந்து இந்த சோஷியல் மீடியா அதில் வந்து கம்பேரிசன், அதை பார்த்துட்டு இதுவா அதான் சொல்லிட்டு ஃபைனலி தி எண்ட் அப் வித் நத்திங், அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது தெரியல. ஏன்னா எனிபடி கேன் டெல் எனிதிங், தே கேன் ஃபீல் ஃப்ரீ. ஆனால் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வேணும் நம்மளுக்கு. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னாக்கா வந்து நான் வந்து நிறைய எனக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூல இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், நிறைய தவறுகள். அதே மாதிரி ரெசிபிஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அது அத்தன்டிசிட்டிங்கிறது போயிட்டே வருது, அது நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் நம்ம ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பாங்க, ஒன்று குறைச்சிப்பாங்க, அது மாதிரி பண்ணிப்பாங்க. தட் இஸ் சரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் டு மேக் மணி. நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் மணி இஸ் நாட் த பிரைமரி திங். மேக்கிங் மணி வந்து அது தானாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த ரைட் பாத்தில் போகலாம், தட் இஸ் த திங். பட் அதுக்காக வந்து என்ன சொல்றது, ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த எல்லாருக்கிட்டையும் எங்கே போனாலும் ஒன்று சொல்றது ஒன்று, நம்ம இங்கேருந்து பாம்பேக்கு போகணும்னு நினைப்போம். எப்படி போகலாம்? ஃப்ளைட்டில் போகலாம், இல்லை காரில் போகலாம், இல்லை வந்து பஸ்ஸில் போகலாம், எதில் வேணால் போகலாம் இல்லைங்களா. அதுக்கான ஒரு டைம் இருக்கும். ஆனால் போகிற பார்த்து வந்து போய் சேர இடம் ஒன்று தான். ஆனால் அந்த டைம் வந்து எதில் போகிறோங்கிறது அதை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படுது. அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஜேர்னியை ஆரம்பித்தோன்னாக்கா அதுலேருந்து விலகிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஜான் ஏறுனா, அதாவது மழை ஏறுனா ஜான் சறுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நம்ம வந்து எடுத்த உடனே வந்து நேராக மேலே இதுக்கு போயிட முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ப்ராப்ளம் வராமல் யாருமே கிடையாது, ப்ராப்ளம் இல்லாமல் யாருமே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளித்து தான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அது இல்லாமல் முடியாது. இப்போ நானே பாருங்க, ஃபர்ஸ்ட் புக் எழுதினப்ப வந்து போய் புக் ஷாப்ஸில் போய் கொடுக்குறப்ப வச்சுட்டு போமா, வித்துட்டா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வித்து போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து புக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நான் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொடுக்குறேன், இன்னும் 2 இது கொடுங்க அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் ஒரே ஒரு புக்கு மிச்சம் இருக்குது, அதுவும் சேல் ஆகட்டும் அப்புறம் கொடுப்பேன். அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு இடம் வர்றப்ப டெஃபினெட்லி என்ன சொல்கிறது, ஜனங்களுடைய திங்கிங்கோ தாட் ஃபார்மோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் போயிடும். அதையும் சமாளித்து தான் நம்ம வரணும். அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஒரு வீக்காக அந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். எந்த இடத்துல வந்து கொஞ்சம் லீனியண்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல லீனியண்டாக இருக்கணும். இந்த விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்களாக இருக்கிறப்ப வந்து இவள் லேடி தானே, அவளை எப்படி ஏமாத்திடலாம் அப்படிங்கிறது நிறைய ஜென்ஸ் நினைப்பாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லைங்களா. லேடிஸாக இருந்தால் கூட வந்து நம்ம வந்து அவங்கள விட இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், அவங்கள விட இன்னும் நல்லா பண்ணலாம். ஆனால் நம்மளை வந்து தட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த எங்கே நம்மளுக்கு வந்து அதிகமான இது பந்துட போதும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜென்ஸ் வந்து நம்ம தட்டிகிட்டே இருப்பாங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தான் வந்து என்கரேஜிங்காக பேசுவாங்க. அந்த என்கரேஜிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி நான் சொல்கிறேன்னாக்க, ஒருத்தங்க ஒரு இது வந்து நெகட்டிவாக சொன்னாங்க,
அதை வந்து நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஓகே நம்ம வந்து ஓகே அவங்க தாட்டுக்கு அது அந்த மாதிரி இருக்கு, நம்ம அப்படி கிடையாது. ஆக்சுவலி வை ஷுட் தே திங்க் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு அது பொறாம சொல்ல முடியாது. மேபி இந்த செல்ஃபிஷ்னஸ், நம்ம டயத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்காம அவங்க வேற மாதிரி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கரெக்டான விதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் நீங்கள் எல்லாரும் நல்லா பண்ணுறீங்க. ஒவ்வொன்றும் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ரிபடி அவங்கவுங்க கிரியேஷனை தான் போட்டுட்டு வந்திருக்கீங்க. இவங்க கொடுத்துட்டு அதனால தான் நான் பர்டிகுலராக இன்னைக்கு போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து என்ன சொல்றது, கடவுளுடைய அருள் இல்லைனாக்க நமக்கு வந்து கிரியேஷன் அப்படிங்கிறது வராதுங்க. நம்ம வந்து என்ன கற்றுக்கோங்க, அந்த ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து அவங்க என்னதான் நெளிவு சுழிவு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணுறப்ப சுருக்கம் வந்திருக்கும், ஒரு சிலர் வந்து சுருக்கம் இருக்காது. நீங்கள் அந்த ஃபினிஷிங்கை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இன்னும் இதில் கற்றுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு பாரு இதை விட வந்து பெட்டராக போட்டிருக்காங்க, அங்கே நம்ம எங்கே அங்கே லேக் ஆகுறோம். கரெக்டாக நான் சொல்கிறது, அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம கவனிச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கிறப்ப தான் நம்ம வந்து அது பர்ஃபெக்டா பண்ண முடியும். நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் ஆஸ் அ டீச்சர். அண்ட் அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல தவறு நடந்தா என்ன சொல்லிட்டு. இப்போ நானே வந்து யாராவது சொல்லுவாங்க வந்து எனக்கு இப்படி வந்துச்சு மேம் சொல்லிட்டு, ஓகே நீ வந்து இந்த டயத்துல போட வேண்டிய ஒரு இதை வந்து இதை வந்து லாஸ்ட்ல போட்டிருப்ப, அதே உப்பு அதே மிளகாத்தூள் அதே கரம் மசாலா அதே இஞ்சி பூண்டு போயிடுதா. ஆனா வென் யூ ஆர் ஆடிங் வாட் யூ ஆர் ஆடிங், அந்த எந்த டயத்துல நம்ம போடுறோம் அது எப்படி வந்து என்ன சொல்றது பர்ஃபெக்டா. ஒரு பன்னீர் பட்டர் மசாலான்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஹோட்டல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், அதே வந்து வீட்டில் பண்ணுங்க ஒரு டேஸ்ட் இருக்கு. அதுவே அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான மசாலாவே வேற எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க. அது வந்து என்னென்ன ரெசிபி மட்டும் இருந்தால் போறாது, அதை வந்து எப்படி பண்றோம், எந்த நேரத்தில் எது போடுறோம், அந்த நேரத்தில் நம்மளுடைய தாட் ஃபார்ம் என்ன இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தாட் ஃபார்ம் பற்றி நான் எப்பவுமே நிறைய எல்லா இடத்துலையும் பேசுறது வழக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர்ட்டு நான் சொல்லியிருக்க விஷயம்தான். ஒரு தண்ணீர் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ தண்ணி ஒரு கண்டெய்னரை வச்சுட்டு ஒவ்வொரு மேலேயும் வந்து அவர் வந்து எழுதி வச்சார், ஒரு லவ், ஹேட்ரடு, ஆங்கரு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் அது ஒரு நாள் 2 நாள் கழிச்சுட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறப்ப லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பூ மாதிரி இருந்தது, அதே ஹேட்ரட் அப்படிங்கிறப்ப அப்படி ஹசார்டஸாக இருந்தது, ஆங்கர் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. அதை வச்சு பார்க்குறப்ப என்னதுன்னா ஈவன் வாட்டர் கேன் சென்ஸ் ஈவன் த வேர்ட் வாட் கெப்ட் ஆன் டாப். அதே நம்ம வந்து சாண்ட் பண்ணுறோம், நம்ம வந்து நினைக்கிறோம், நம்ம உடம்பு வந்து 80% நம்மளோட வாட்டர் தான் இருக்குது நம்ம ரத்தத்தில். நம்மளுடைய தாட் ஃபார்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து அந்த நல்ல இதில் தான் சார்ஜ் ஆகிருக்கும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல் வில் பி அந்த ஒரு தாட்டில் தான் வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து துளசியை சேர்த்துட்டு நம்ம வந்து சுவாமி மந்திரங்கள் படிக்கிறோம். அந்த மந்திரங்கள் படிக்கிறப்ப அந்த தண்ணி கேன் அப்சார்ப் ஆல் தோஸ் திங்ஸ், வைப்ரேஷன்ஸ். அதை வந்து நம்ம குடிக்கிறப்ப அது நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும். ஓகேங்களா, நம்ம ஒரு சாப்பாடு செஞ்சு நம்ம வந்து சாமி முன்னால் படைக்கிறப்ப கூட வந்து நம்ம வந்து சும்மா ஏதோ வைக்கிறோம் அப்படின்னு கிடையாதுங்க. அதில் வந்து நம்மளுடைய தாட் ஃபார்ம் இருக்குது, நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை சுற்றி இருக்கிறவங்க எடுத்துக்கிறப்ப அந்த நல்ல விஷயங்கள் அவங்களையும் போய் சேருது. அதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த நல்ல விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, சயின்டிஃபிக்காக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் அந்த சயின்ஸ் பிஹைண்ட் தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நத்திங் லைக். நான் எப்பவும் சொல்லுவேன், சாமி கும்பிட்றது எதுக்காக, சாமி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். நான் சொல்கிறேன் இட்ஸ் a way of releasing our stress. எப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்குள்ள வச்சிருப்போம், எல்லார்கிட்டையும் எல்லாருமே ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து போயிட்டு அம்மா தாயே நீ எல்லாம் உங்க பாதத்துல கொட்டிட்டேன், இனிமே வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வச்சிருந்தது எல்லாமே போயிடும். நம்ம வந்து அது வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சுட்டு இருப்போம், அது எல்லாத்துக்குமே வெளியில போயிடும். இது வந்து ஒரு வே ஆஃப் பீயிங் ஹெல்த்தி. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளார வந்து வேண்டாத விஷயங்களை வச்சுக்க கூடாது. அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த பக்தியும் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க, நீ என்ன வந்து கடவுள் பக்தி அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. அது நல்லது செய்யும், நல்ல விஷயங்கள் நல்லதை செய்யும். அதில் ஒவ்வொன்றும் ஒரு கற்பூர காரத்திலிருந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுலேருந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அதை சொல்லி கொடுத்தா நம்ம கரெக்டாக சொன்னால் வந்து ஏற்றுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து ஐ எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங், திஸ் இஸ் ஹையர் சயின்ஸ்மா, இது வந்து சயின்ஸ் தான்.
அந்த சயின்ஸை வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கல. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் மத்தியில் வந்து இந்த எஜுகேஷனுங்கிற ஒரு லெவல் வந்து இல்லாதப்ப எல்லாத்தையுமே என்ன சொல்றது ரிச்சுவல்ஸாக வச்சாங்க. ரிச்சுவல்ஸாக வைக்கிறப்பாவது அது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சயின்ஸ் இருக்குது. ஒரு நெல்லி செட்டு பூஜைன்னு சொல்லிட்டு எங்கள் இதில் பண்ணுவாங்க. மார்கழி மாதம் வந்து அந்த நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக அது வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னாக்க, அந்த மாதிரி வச்சதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் இட் இஸ் ஸ்டில் தேர் அந்த மரம். அதில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருக்குது, விட்டமின் சி ரிச்சாக இருக்குது, நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு மத்தியில் வந்து ஒரு பூஜையாக கொண்டு வர்றப்ப அதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அந்த மரம் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆன்சஸ்டர் சொல்லுது. அதே மாதிரி தான் வில்வம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். துளசி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கிறப்ப அந்த மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரிச்சுவலாக அப்படி மாற்றி கொடுத்தாங்க. அந்த ரிச்சுவலாக கொடுக்குறப்பயாவது அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி கொடுத்தது. சாரி, நான் வந்து சப்ஜெக்டை விலகி போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ கேன் ஸ்பீக் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ். ஐயோ அப்படி இல்லை இல்லை, அவங்க எல்லாம் இன்டராக்ஷன் ஏதாவது கேட்குறோம், நான் கேட்குறேன். ஓகே, இதில் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு மத்தியில் ஒரு ஒரு சேஃப் லைன் போட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா கிரியேஷன் மட்டும்தான் என்னோடது, பிஸ்னஸ் அவரோடது. என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி தான். புக்குக்கு மேங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவரும் ஒரு ஃப்ரெண்டு தான் சேர்த்து எடுப்பாங்க. அது இப்படி வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு நான் செய்யறது வரைக்கும் தான் நான். அதுக்கப்புறம் அது பூராமே அவர் தான். அந்த மாதிரி வந்து ஈவன் ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தீங்கன்னா மேகசின்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ட்விஸ்ட் பண்ணி அப்படி ட்விஸ்ட் பண்ணி எப்படியும் கேட்டாங்க. ஆமாம், அது எப்படி வேணா எழுதிடுவாங்க. அதனால அது கூட வந்து என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வச்சுட்டு தான் கொடுப்பேன் நான். இல்லைன்னா ஏற்கு மாற கேள்வி கேட்பாங்க. எப்படியாவது வந்து அதை வந்து நெகட்டிவாக கொடுத்தா தான் அவங்களுக்கு மோர் பீப்புள் வில் ரீட் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே நெகட்டிவாக மாற்றிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேம் அப்படிங்கிறது வர்றது பெருசு கிடையாதுங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துல வந்து யார் எப்படி இழுத்து விடுவாங்கன்னு சொல்லாது, என்ன இப்போ எப்படி பேரை கெடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவோட சொல்கிறேன். என்ன செலிபிரிட்டிஸை நிறைய மீட் பண்ணுவோம், சினிமா ஆக்டர்ஸை மீட் பண்ணுறோம், என்ன சொல்கிறது பாலிட்டிஷியன்ஸை மீட் பண்ணுவோம், அது மாதிரி நிறைய மீட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப வந்து ஐ நெவர் கேரி அதை வந்து அடுத்த இதுக்கு என்ன, நம்ம வீடு முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம குழந்தைங்க முக்கியம், நம்மளோட இது முக்கியங்கிறப்ப எல்லாரும் நல்லவங்க தான், யாருமே வந்து என்ன சொல்கிறது. பட் நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க திடீர்னு கூப்பிட்றாங்க, இன்றைக்கி கூட ஷாப்பிங் வா, இல்லைன்னா என் கூட ஒரு தியேட்டருக்கு வாயில் அப்படிங்கிறப்ப நம்மளால போக முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இதாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஐ நெவர் கேரி எனி இது ஒரு லாங்கர் பீரியட் க்ளோஸாக அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மெயினாக ஃபேமிலிக்காக தான். ஃபேமிலிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா நான் இப்போ ஜெயா டிவிக்கு போகிறேன்னாக்கா எதுக்காக வந்து அங்கேயே ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா டைம். எனக்கு அங்கே வந்து என்ன சொல்கிறது, பாலிடிக்ஸில் என்டர் ஆகிறதுக்கு முதல்ல தான் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பழக்கம் இருந்தது. எங்கள் மாமியார் கல்யாணமான புதுசுலலாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அப்போ பாலிடிக்ஸ்லையும் இல்லை, சினிமாலையும் இல்லை. சினிமாவிலேருந்து விலகி இருந்தாங்க, பாலிடிக்ஸ்ல இன்னும் என்டர் ஆகலை. ஒரு 7 இயர்ஸ் அந்த பீரியட் இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுது, அவங்க அதிரசம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அதிரசம் செஞ்சால் கொடுத்து அனுப்புவோம். அவங்க வந்து உடனே ஒரு தேங்க்ஸ் லெட்டர் அனுப்புவாங்க. அப்புறம் அடுத்த நாளே ஏதாவது ஒன்று திராட்சையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை அவங்க ஏதாவது சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு தான் எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததை தவிர ரொம்ப எங்கள் வீட்டில் என்ன சொல்ல பார்ட்டி செட்டப்போ வந்து அவங்களே வந்து நான் வந்து எல்லாரும் இருக்கிற டைம் சொல்லுங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10ஆம் நாள் காரியம் நடந்தப்போ வந்து அவங்களே வந்தாங்க. அது வந்து என் கல்யாணமான ஒரு 3-4 months. ஆனால் நிஜமாவே அவங்கள பக்கத்தில் பார்க்குறப்ப அப்படியே ஒரு சிலிர்க்கும் தெரியுமா, அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு கலை. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அடோர் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து படிப்புங்கிறத வந்து நிறைய வொரேஷியஸ் ரீடர். அவங்க வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க, நல்லா வாசிப்பாங்க, நிறைய விஷயங்கள நாலேஜபிளாக இருப்பாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்தில் அப்படி இருப்பாங்க. அந்த பார்க்கறதுக்கு பக்கத்தில் அப்படி நம்மளுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு கலரு, நல்ல அப்படி கை சுண்டுலாம் அப்படியே இதாகிடும், நல்ல இதை கம்பீரம், ஹைட்டு, அந்த மாதிரி எல்லாமே. அதனால வந்து அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நாங்களே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாலிடிக்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கீழே ஒரு அத்தனை பிஏ இருப்பாங்க, அவங்கள தாண்டி போகணும். அவர் பர்சனலாக நம்ம வந்து பேச எல்லாம் முடியாது. நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா எந்த ஊர்ல இருந்தால் ஃபோன் பண்ணி ரிலேஷன் எனக்கு இந்த காரியம் ஆகணும், நீங்கள் அவங்க கிட்ட கேட்குறீங்களா அப்படிம்பாங்க. எதுவுமே தேவையில்லை. பட் ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவங்க வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஜெயா டிவியில் வந்து அவங்க சொல்லி தான் வந்து கூப்பிட்டாங்க. போய் பேசினப்ப அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் மேக்கப்பை நல்லா போட்டு விடுங்க, அப்புறம் வந்து கைக்கு வந்து வேறு கலர் இருக்குது பாருங்கள், கைக்கு மேக்கப் போடுங்க,
அது மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த தித்திக்கும் தீபாவளி பண்றப்ப அவங்களோட புடவை கொடுத்து விட்டாங்க, பட்டு புடவைங்க. என்னை கட்டிக்கிட்டு அந்த அந்த ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. அங்கே அபிராம்புரத்தில் மேடமோட வீடு இருக்கு, அங்கதான் ஃபர்ஸ்ட் அப்போ ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நான் ஜெயா டிவில என்ட்ரி அதுதான். அந்த 10 days வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு ஒரு காரம் சொல்லிட்டு அது அவங்களுடைய ஐடியா தான். அவங்க வந்து அவங்க புடவையை கொடுத்துட்டு அவளை கட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி நோட்டீசஸ் எவ்ரி திங். அந்த ப்ளஸ் வந்து பெண்களுடைய பாதுகாப்பில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் காட்டுவாங்க. வந்து ரொம்ப லோ நெக்கு போடுறதோ இல்லை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய ட்ரெஸ் போடுறாங்க பாருங்களேன். அவங்க சேனலில் இப்போ தான் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக எல்லாமே போட்டு வராங்க. இஸ் வெரி பர்டிகுலர், மேலே ஓவர் கோட் போட சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் வந்து அவங்க ஒரு நியூஸ் ரீடர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு இஸ் வெரி வெரி பர்டிகுலர் இன் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்க வந்து அவங்க பாதுகாப்பை பற்றி ரொம்பவே கவலைப்படுவாங்க, ரொம்பவே இது பண்ணுவாங்க. அதனால வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய நல்லது. சரி சரி ஓகே. இல்ல பொறாமப்படுறது வந்து பாசிட்டிவா படுங்க, அதுதான் நான் சொல்றேன். அவங்க வந்து நிறைய பட்டுப்புடவை இருக்கே நமக்கு ஏன் நினைக்க கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க. இல்லப்பா, ஹெல்த்தி காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கணும், பொறாமப்படக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வருது. ஒரு எதுவா வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த தாட் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்க அந்த அந்த எந்த விதமாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆர்டர் கொடுக்குறப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு வர்றப்ப பிரிச்சு கொடுக்கறது, நீ பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிட்டு இன்னொருத்தர் சக்சஸ் ஆகிறதுக்காக நம்ம உதவுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நம்ம பண்றப்ப நிஜமாவே அவங்களும் நல்லா இருப்பாங்க, அந்த அந்த ரிசீவ் பண்ற அந்த ஸ்டேஜ்ல இருக்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. பிளஸ் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போறப்ப ஓகே நம்ம இவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி நம்ம போய் கத்துக்கலாம், நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய சேருது இல்லையா? இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்கு. பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு போறப்ப இட் ரீச்சஸ் மெனி பீப்புள். அந்த காலத்துல அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. அந்த வசதி இல்லாதப்பையும் ஏதோ ஒன்று என்னால் பண்ண முடிஞ்சதுனாக்கா அது வந்து கடவுளுடைய அருள் தான், அதை சொல்ல முடியாது. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், அது மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்டு. எந்த விதத்துலையும் வந்து என்னுடைய பொறுப்புல இருந்து விலகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே உண்டு. இப்போ வீட்டில் நம்மளுடைய டியூட்டி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம டியூட்டியை சீக்கிரமா எழுந்தாலும் அதை முடிச்சுட்டு போனாக்கா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, இல்ல இல்ல நம்ம வந்து கொஞ்சம் டைமை வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து அந்த இந்த டயத்துக்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நம்மளுடைய டயத்தை வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஓகே இன்னைக்கு நம்மளால பண்ண முடியல, நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்கள சொல்றது செய்யறது, அந்த மாதிரி விஷயம் பண்றப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும். இப்ப உங்க பசங்க கிட்டே போல நீயே தோசை ஊத்திக்கோ அப்படின்னாக்கா ஊத்திக்குவேனா, ஓ மம்மி நீயே ஊத்தி கூட அப்படின்பா, இல்லையா நான் வேலையா இருக்கேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா சரியா வருமா? வராது இல்லையா? அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனிமே பண்ணுவாங்க பாருங்க. சரிங்களா? இல்ல சொல்றேன், நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, திடீர்னு ஒரு டயர்ட்னஸ் வந்து ஒரு டல் ஆயிடுவோம். அப்படி இருக்கிறப்ப வந்து ஐயோ நம்ம இன்னைக்கு இப்போ இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு மாதிரி சொன்னது, அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சது என்ன சக்சஸ்க்குன்னு சொல்லலாம். பிளஸ் வந்து அனதர் திங் வந்து நம்ம வந்து புக் வந்து பைண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பைண்ட் பண்ணாங்க. நம்ம வந்து சமையலுங்கிறப்ப திறந்து வச்சு அப்படி மூடிக்கிட்டாக்கா ரொம்ப கஷ்டம், கையெல்லாம் ஏதாவது இருக்கும். அவங்ககிட்ட அது மட்டும் சொன்னேன், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணது மட்டும் இல்லைங்க, அந்த பிரிண்ட் பண்ணுறதை வந்து கரெக்டாக பண்ணணும், நான் திறந்து வச்சா அந்த பேஜ் அப்படியே நிற்கணும், அது வந்து மூடிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்க கேரி பண்ணாங்க. அது கேரி பண்ணதும் வந்து என்ன சொல்ல, அப்புறமா எல்லாரும் சொல்லுவாங்க மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, நம்ம ஒரு தடவை சும்மா இப்படி வாசிச்சா 2 நிமிஷம் வாசிச்சா போகிறோம், என்னால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் கவனிச்சதுல வந்து நான் அவங்க கிட்ட சொல்லி அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தரிசனி எப்பவுமே வந்து ஒரு முதல் அப்படின்னு ஒன்று வர்றப்ப அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது ஒரு என்ன சொல்றது உண்மைதான் சொல்லலாம். பீரியட் அந்த லாக்டேஷன் பீரியட் மட்டும்
நம்ம ஜென்மத்துக்கு மறக்க முடியாது இல்லைங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பனை இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு உறவுகள். ஆனால் வந்து ஒன்று மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து they start complaining, என்னோட பசங்க என்ன பார்க்கறது இல்லை செய்யறதுல சொல்லிட்டு. தட் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் திங்கிங் எனக்கு தோணும். ஏன்னா they are busy with so many things. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் லெவல் வேறு, அவங்க பசங்க படிக்கணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கு எத்தனையோ செலவுகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து அவங்க கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட்டே வரக்கூடாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனகரமாக இருக்கணும். அந்த லெவல் ஆஃப் திங்கிங் வரணும் எல்லாருக்கும். அந்த ஜீரியாட்ரிக் இதில் வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு என்ன சொல்ல செல்ஃப் பிட்டி வந்து நிறைய பேருக்கு வருது. தட் இஸ் நாட் கரெக்ட். செல்ஃப் பிட்டிங்கிறது வந்து யாருக்குமே வரக்கூடாது, அந்த மாதிரி வரக்கூடாது. we shouldn't expect anything from anybody. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பண்ண முடிகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கிறப்ப வந்து we forget all the other things. அந்த அளவுக்கு நம்ம வந்து எதையாவது ஒரு இன்வால்வ் ஆகிடணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வெளியே வரோம், 4 பேரை பார்க்குறோம், 4 பேரை பழகிறோம். அப்படிங்கிறப்ப we become so energetic இல்லையா? உங்களை எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். வெளியில் வரோம், நம்ம 4 பேரை பார்க்குறோம், 4 பேர்கிட்ட பழகணும். அப்படிங்கிறப்ப we forget everything and we feel very happy. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஒரு ரீஜுவனேட் ஆகிட்டு ஒரு நல்லபடியாக போகிறோம் இல்லைங்களா? மறுபடியும் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும், எப்போ நம்ம மற்றவங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் தாட் எனக்கு. அதனால தான் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட வந்து அதுக்கெல்லாம் போகிறது. எங்கள் வீட்டில் கூட சண்டை வரும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, இதுக்கு போகணுமா, கிட்டி மீட்டிங் எதுக்கு அப்படின்னா, இல்லை நான் போகணும், பணத்துக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்காக. we all meet once in a month. நாங்கள் போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், இல்லை ஒருத்தர் வீட்டில் போடுறோம். we just spend some time, ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறோம், வரோம், செய்கிறோம். that gives more energy to us இல்லைங்களா? அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அது எல்லாரும் விட்டு நடக்கிறது தான். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் we should keep going, அவ்வளோதான். ஒரு அளவுக்கு வந்து நம்மளுடைய டியூட்டி முடிச்சுட்டாக்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒன்று தான் வந்து நான் சொல்ல நினச்சது. வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது பரிசுக்காகன்னு மட்டும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஊர் சமையல் சொல்லிட்டு டாப்பிக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சில ஐட்டம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ஆறிய பிறகு சாப்பிட்றோங்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது மார்க்கு. பட் ஆனாலும் வந்து அந்த புது முயற்சிக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து நான் எது பிடிச்சது, அதில் என்ன நிறைய குறைகள் சொல்லிடலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா தோசை பீட்சா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இது பட்டு என்ன யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட ஃபீல் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதே சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, பீட்சா மைதா பேஸ் வேண்டாங்கிற நினைக்கிறவங்களுக்கு வந்து தோசைன்னு வந்து ஒரு ஐடியல், குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்து இந்த பரங்கிக்காய் எரிசேரி, அந்த பரங்கிக்காய் ஃப்ளேவரோட இட் வாஸ் டேஸ்டிங் வெரி குட். எரிசேரினாக்க அதுலேயே டிஃப்ரெண்ட் இது இருக்கும் இல்லைங்களா, நல்லா இருந்தது. பூரி ராஜ்மாவும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. ஓகே, தங்குப்பூ கொழுக்கட்டை. ஆக்சுவலி வந்து தங்குப்பூனுடைய அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அந்த கலர் நல்லா வர மாதிரி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. வரல, தண்ணியில் போட்டு அதை வடிச்சிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க? ஓகே, கலர் அந்த அளவு வரல, வயலட் கலர் வரல. பட் ஐ எக்ஸ்பெக்டட் மோர் கலர். அது ஒன்றும் இல்லை, கிடையாது. சரி, ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரி தானே, நல்லா இருக்குமா? பட் என்ன சொல்கிறது, ஓகே ஓகே, வெரி குட். இந்த டிப்பிக்கல் நார்த் இந்தியன் டிஷ் உளுந்தச்சோறு, அது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலு. ஐ திங்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதோட வந்து
அந்த தொகையில் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அசோகா ஹல்வா நிஜமாக அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அசோகா ஹல்வா அந்த டிப்பிக்கல் அசோகா ஹல்வா டேஸ்ட் அப்படியே வந்திருந்தது. ஏன்னா அது வந்து ஹல்வானா வி எக்ஸ்பெக்ட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த நெய் கரெக்டாக இருக்கணும். அதிக நெய்யும் கிடையாது, ரொம்ப குறைவாகவும் இல்லை, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆனால் இவங்க வந்து 2 ப்ரைஸ் தான் சொல்லிட்டாங்க, அதனால நான் நிறைய இதுக்கு கொடுக்க முடியல. கருப்பு கவுனி பாயசம் சூப்பராக இருந்தது. அந்த நல்லா வெந்திருக்கணும், அந்த கவுனி அரிசிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பன்னீர் பொள்ளிச்சது, அது என்ன வந்து ஏதாவது அசைவத்தில் சைவம் பண்ணியிருக்காங்களா, அதை மாற்றி அப்படின்னு தெரியல. பியூர் வெஜ் தான். இல்ல அந்த நேம் பார்த்துட்டு கேரளா ஸ்டைல் டிஷ். ஓகே, நல்ல டிஃப்ரெண்ட் ரெசிபி. ஓகே, ரெகுலரா இருக்கிற பன்னீர் மாதிரி டிஃப்ரெண்ட். இன்னொரு எரிசேரி அது அந்த மிளகுனுடைய ஃப்ளேவரோடு இருந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, லாப்ஸியும் சாலட். லாப்ஸி வந்து அந்த டிப்பிக்கல் வந்து நார்த் இந்தியன் டிஷ், அந்த என்ன சொல்றது, அந்த ப்ரௌன் ரவையில வந்து நம்ம வந்து வெல்லம் போட்டு பண்றது, அது கூட நல்லா சாஃப்டா நல்லா இருந்தது. ஓகே, அழகர் கோவில் அடையும் ரொம்ப நல்லா இருந்தது. அதை என்ன சொல்றது, நான் எதிர்பார்த்த இதுல வந்து 4-5 டாப் லிஸ்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யாருக்கு கொடுக்குறதுன்னு கொஞ்சம் மைண்ட் யோசிச்சுட்டேன் அப்படியே. ஓகே, பம்ப்கின் நூடுல்ஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா. அதை வந்து அந்த முறுக்கு பியரில் வச்சுட்டு பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுல பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நூடுல்ஸ் பேர் கொடுத்தப்ப ஓம்படி நாடியில் பிடிச்சிருக்கலாமான்னு தோணுது. அப்படியா வைத்துட்டீங்களா? கொஞ்சம் மெல்லிசா பிஞ்சிருக்கலாம். சர்வீஸ் ஐடியாஸ் குட். சரி, இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணிருக்கீங்க. நல்லா இருந்தது. கூட்டாஞ்சோறு நல்லா ஸ்பைசியா வந்து டேஸ்டியா பண்ணிடுறாங்க. அந்த டிப்பிக்கல் அந்த என்ன சொல்றது, திருநெல்வேலி ஸ்டைல் அந்த டேஸ்டோடு நல்லா இருந்தது. ஜவ்வரிசி சுண்டல், இது வந்து நாங்கள் ரெகுலராக எங்கள் வீடுகளில் உப்மான் பண்ணுவோம். நீங்கள் சுண்டல் பேர் கொடுத்துருக்கீங்க, யார் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, பட் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா வந்து ஜவ்வரிசி பண்ணுறப்ப அது வந்து ஒன்று ஒட்டிக்கக்கூடாது, அது மாதிரி இருக்கும். ஆயில் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் சுண்டல் போட்டிங்க, நாங்கள் வந்து அது உப்மான்னு சொல்லுவோம் எங்கள் வீடுங்களில். நாங்கள் ரெகுலராக அடிக்கடி 10 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே இருக்கோம். அது டிப்பிக்கல் ஆரிய வைஷ்யா டிஷ் அது. ஓகே, அரைச்ச கொழுக்கட்டை, இதுவும் நல்லா இருந்ததுமா. அரைச்சி வச்சுட்டு செய்கிறது, அதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தது, ஃப்ரண்ட்டில் இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா அமங்க ஆல் திஸ் வந்து நிறைய டிஷ்ஷஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ எடுத்து பார்க்குறப்ப ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு கூட்டாஞ்சோறு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். செகண்ட் ப்ரைஸ் அதேதான், நல்லா பண்ணிருந்தீங்கம்மா, நல்லா பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள். பாருங்க, செகண்ட் பிரைஸ் வந்து பரங்கிக்காய் எரிசேரி. வாங்க வாங்க காயத்ரி. அதாவது நாங்க ரெலவென்ட் டாபிக்கும் பார்த்தேன். ஆமா, சமையல்ன்றத மேம் மெயினா பார்த்தாங்க. அந்த கேர நான் பழப்பழம் சாப்பிட மாட்டேன், விட்டுட்டேன் காசில, அதனால அது சாப்பிடல. ஓகே, இதுக்கு அடுத்த பிரைஸ் கொடுத்துருக்கா அசோகா ஹல்வாக்கும் கருப்பு கவுனி பாயசத்துக்கும் கொடுத்துருப்பேன். எனக்கு அவங்க 2 பிரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் அட்லீஸ்ட் நான் ஒரு புக்காவது கொண்டு வந்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம். வேணுமா? இருக்கு, தரவா? என்கிட்ட இருக்கு, இங்க இருக்கு. இல்ல இல்ல, கொடுக்கறதுன்னா கொடுங்க, நான் திரும்ப ரீப்ளேஸ் பண்றேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் உங்க புக் எல்லாம் ஒரு செட் வச்சிருக்கேன், நீங்க கொடுத்ததெல்லாம் எனக்கு ரெண்டாவது. சரி, நீங்க போய் அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, நான் கொடுக்குறேன். அப்ப கொடுங்க, எல்லா பார்ட்ஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறேன். சரி, நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுங்க எல்லாருக்கும். சரியா? கண்டிப்பா. எல்லாருக்குமே என்னோட புக் அனுப்புறேமா, 15 பேருக்கும். சரி, நிஜமாவே இந்த விமென்ஸ் டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அப்படி தானே, எல்லாருக்குமே சந்தோஷம் தான். நீங்கள் வந்து எங்கள் டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணி அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி மேம், இவங்களை கூப்பிட்டு வந்து அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.